நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மகேஷோட உண்மையான முகத்த வந்து அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது இவன அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அஞ்சலி, மகேஷ் 2 பேருமே காட்டுறாங்க. அவங்க வந்து பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபங்ஷனுக்கு போயிட்டு வந்து வெரி டயர்டா இருக்கு. அதனால வந்து நான் தூங்க போறேங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்றாங்க. அஞ்சலி அப்படிங்கிற மாரி சொல்லி கூப்பிடுறாங்க. என்னங்க அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும் நம்ம மகேஷோட மைண்டில் வந்து அந்த பார்ட்டியில் வந்து அஞ்சலி வந்து பாடினாங்கல்ல, அங்கே வந்து பாட சொன்னதுனால சரி எல்லாரும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்கல்ல, அது வந்து ஞாபகம் வந்துடுது. அஞ்சலி எனக்காக ஒரு பாட்டு பாடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, இன்றைக்கி தான் நீ பார்ட்டியில் வந்து பாடினேல அந்த பாட்டு எனக்காக பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க இப்போ தானங்க சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறேன், காலையில் எழுந்திரிச்சு பாடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி அங்கே வந்து யார் யாரோ கேட்காங்க உன்கிட்ட பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு அவங்க மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பாட்டெல்லாம் படிக்கிற. ஆனா நான் கேட்குறேன், உன்னோட ஹஸ்பண்ட் எனக்காக வந்து நீ ஒரு பாட்டு கூட படிக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்க, சரிங்க. டென்ஷன் ஆகாதீங்க. பாட்டு தானே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி வந்து அங்க பார்ட்டியில பாடுனாங்கல்ல, அந்த பாட்ட மறுபடியும் படிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி சூப்பரா இருக்கு. இன்னொரு டைம் படிக்கிறியா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு, ஆசைப்பட்டு கேட்காரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டு படிக்காங்க. திருப்பி பாட்டு படிச்சு முடிச்ச பிறகு, மறுபடியும் கேட்காரு. எனக்கு இன்னொரு வாட்டி படிக்கிறியா? உன் குரல கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, என்னங்க நானே டயர்டா இருக்குன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மறுபடியும் பாட்டு படிக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அஞ்சலி இந்த பாட்டு இங்கே படித்தா அந்த அளவு ஃபீல் பண்ண முடியல, வா வெளியில் வா, ஹாலில் வா, ஹாலில் வச்சு பாட்டு படிமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன யார் யாருக்காகவோ நீ வந்து பாட்டு படிக்க, எனக்காக படிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சரி சரி அதையே சொல்லாதீங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வச்சு எனக்குள்ளே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்னடானா எண்ணிக்கை நிறைய போய்கிட்டு இருக்கு. அது ஒரு வாட்டில் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் என்னென்ன சொன்னாலும் அவர் வந்து விட மாட்டேங்காரு. எனக்காக பாட்டு படி, எனக்காக பாட்டு படின்னு சொல்லிட்டு பாட்டு படிக்க சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படித்து முடித்த பிறகு இன்னொரு வாட்டி படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஏங்க ஆல்ரெடி நான் வந்து 100 தடவைக்கு மேலே இந்த பாட்டை படிச்சிட்டேங்க, திருப்பி எப்படிங்க படிக்கிறது, எப்படி தான் இந்த பாட்டை வந்து உங்களால் இத்தனை டைம் கேட்க முடியுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. பின்னாடி போய் வந்து மகேஷ் நின்றுக்கிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் எவனோ வந்து பார்ட்டியில் கேட்குறது படிக்க எனக்கு படிக்க மாட்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, படி அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவர் விடமாட்டார் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாட்டெல்லாம் படிக்க ஆரம்பிக்காங்க. பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, "அஞ்சலி வா வெளியில வா, வெளியில உட்காந்து கார்டனில் உட்காந்துட்டு நம்ம அப்படியே நிலவ பார்த்து ரசிச்சுக்கிட்டு, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே உன் பாட்டு கேட்கணும் போல இருக்குது. வா" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஏங்க நாளைக்கு படிப்போம், இன்னைக்கு போவோம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல அஞ்சலி நீ இன்னைக்கு படிச்சே ஆகணும். வா என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில மறுபடியும் கூட்டு போறாங்க. கூட்டு போய் அங்கனக்குள்ள வந்து வெளியில உட்காந்து பேசுறதுக்கு சோஃபா அது மாரி இருக்கு. அதில உட்கார வச்சுட்டு, "அஞ்சலி இப்ப படி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க படிச்சு முடிச்சவனையும், "உன் குரல்ல வந்து இந்த பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அஞ்சலி. இன்னொரு வாட்டி படி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அஞ்சலிக்கு வந்து வெறுப்பாயிருது. "ஏங்க எனக்கே தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி வந்து நீங்க படிக்க சொல்லிக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, என்ன அஞ்சலி ஆசைப்பட்டு கேட்கேன். எனக்காக பாட்டு படிக்க மாட்டேங்கிற" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்காங்க. படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மகேஷ் அதை ரசிச்சுட்டு மறுபடியும் இங்கிட்டு திரும்பி பார்க்காங்க. திரும்பி பார்த்தா அஞ்சலி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு முன்னாடியே உட்காந்துடுறாரு. அதாவது இந்த வடிவேல் காமெடியில மாரி கடைய போட்டுடுறாரு. உட்காந்துக்கிட்டு படி படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அஞ்சலி வந்து தூங்கிட்டாங்க. விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச பிறகும் என்ன அஞ்சலி நான் உன்ட்ட பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். படிக்கவே மாட்டேங்கிற. படி படி அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. கடைசியில விடிஞ்சு பார்த்தா அஞ்சலிக்கு வந்து விடிஞ்சிருது. "என்னங்க தூங்கலையா நீங்க? நானே அசதியில தூங்கிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி அஞ்சலி எனக்கு அந்த பாட்ட கேட்கணும் போல இருக்கு படி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அஞ்சலிக்கு அப்ப தான் ஞாபகம் வருது. ஆஹா! இவர் வந்து பயங்கரமான கிறுக்கனா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணது, அவங்க ரியாக்ட் பண்ணது, அந்த கரப்பான்பூச்சி எல்லாம் எடுத்துனது அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. "ஏங்க நீங்க ஆஃபீஸ் போகணும் கிளம்புங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமால்ல ஆஃபீஸ் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கிளம்பி முடிச்சுட்டு அஞ்சலி வந்து சோஃபால உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா மறுபடியும் வந்து எனக்கு பாட்டு படி, எனக்கு அந்த பாட்ட கேட்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்காந்துடுறாரு. அஞ்சலிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா இப்படி இறங்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து நான் உங்களுக்கு பாடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்காங்க. "இல்ல நீ இப்பயே படிக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க இப்பலாம் முடியாது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அப்ப அங்க நீ ஃபங்ஷன்ல கேட்டப்ப மட்டும் நீ படிப்ப, நான் கேட்டா படிக்க
மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, ஏங்க அங்கே ஒரு டைம் கேட்டாங்க படித்தேன், நீங்கள் வந்து இத்தனை டைம் கேட்டால் நான் எங்கெங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, இனிமே உன்ட்ட வந்து யார் என்ன பாட்டு கேட்டாலும் படிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கன்னத்தில் லேசாக தட்டி கொடுத்துட்டே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அஞ்சலிக்கு வந்து இவங்க கூட எப்படி தான் வாழ்றதுன்னு தெரியலையே, இப்படி இருக்காரே இவர் ஒரு சைக்கோ மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே புரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.